பிரியமானவர்களே, இந்த 40 நாள்ல பாத்தீங்கன்னாக்கா ஒழுங்கா சர்ச்சுக்கு போயிடுவாங்க, புதன்கிழமையில போயிடுவாங்க, வெள்ளிக்கிழமையில போயிடுவாங்க, அதெல்லாம் செஞ்சிருவாங்க. இன்னைக்கு போய் பாருங்களேன், எல்லா சர்ச்சும் திறந்து இருக்கும் இன்னைக்கு. ஏன்னா எல்லாரும் வருவாங்க, வந்து அங்க ஜெபம் பண்ணுவாங்க. எஸ், செய்யலாம். ஏன் நம்ம அதை 365 நாள் செய்யக்கூடாது? ஆண்டவர் அதை தானே கேட்கிறாரு இன்னைக்கு. அவர் போறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சீஷர்கள்ட்ட சொல்லிட்டு போறாரு, ஏன் நீங்க ஜெபிக்க கூடாது, ஏன் நீங்க ஜெபிக்க கூடாது? மறுபடியும் வந்து சொல்றாரு, 3வது தடவையும் வந்து சொல்றாரு. 3வது தடவை வந்து சொல்லும் போது இளைப்பாருங்க, இளைப்பாருங்கன்னு சொல்லிட்டாரு. நீ போ, நான் ஒண்ணுமே பண்ண முடியாது இதுக்கு மேல, நீ யூ டேக் ரெஸ்ட்ன்ட்டார் ஆண்டவர். நீ நீ இளைப்பாருங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவன் காட்டி கொடுக்குறவன் வரான். அதுக்கப்புறம் வேலை நடக்குதுல்ல. ஸோ இந்த 40 நாட்களிலே உங்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு காரியம் என்னன்னாக்கா, தயவு செய்து யார் யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ இந்த 40 டேஸ்ல ஆண்டவரை நீர் என்னோடு கூட இருப்பீராக இயேசு சுவாமி. எத்தனை ஜப குறிப்புகள் இருக்குதுங்க, எத்தனை ஊழியங்கள் இருக்குது, எப்படிலாம் நம்ம வாழ வேண்டும், என் ஃபியூச்சர் என்ன யாருக்கும் தெரியாத, நான் எப்படி வாழ போறேன் எனக்கு தெரியாத, நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியாத, என் வாழ்க்கையில நான் எப்படிலாம் ஆண்டவரோடு கூட செலவிடும் நேரங்கள் வீணாய் போவதே கிடையாது. ஒரு நாளும் வீணாய் போவதே கிடையாது. தயவு செய்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நான்லாம் காலையில எழுந்திருக்கும் போதே எனக்கு ஒரு உற்சாகம். 40 நாள் ஃபாஸ்டிங் இல்ல ஆண்டவரே, இந்த 40 நாள் ஃபாஸ்டிங் இல்ல ஆண்டவரே, அப்பா ரொம்ப நல்லா இருக்கும் ஆண்டவரே, ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆண்டவரே, ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் ஆண்டவரே, சாத்தா என்ன பண்ணாலும் ஆண்டவரை தோத்துருவான் ஆண்டவரே, அந்த ஒரு அஷூரன்ஸ் வீட்டுக்குள்ள நம்மளுக்குள்ள இருக்கணுங்க. ஒரு நாளும் பிசாசு என்னை தொட முடியாது, ஒரு நாளும் பிசாசு என்னை சோதிக்க முடியாது, நான் சோதனைக்குள்ள போகவே முடியாது. ஏன்னா நம்ம உபவாசம் எடுத்தாலே சாத்தான் எப்படி பயப்படுவானா, அடாடாடாடா இவங்க என்னடா பெரிய கண்ணை தூக்கிட்டாங்களே அப்படின்னு பயப்படுவான் பிசாசு. சோ எந்த அளவுக்கு உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோமோ, இன்னைக்கு ஒரு பவர்னாக்கா நாளைக்கு டபுள் த பவர், நாளைக்கு இன்னும் டபுள் த பவர். அப்படியே ஆண்டவர் அந்த பவரை ஏத்திக்கிட்டே போவாரு. அந்த உபவாசம் அந்த 40 நாட்களில நான் பார்த்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில. எங்கெங்கெல்லாம் நான் பிரசங்கம் பண்ணுவோம் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கர்த்தர் என்ன இன்னும் டபுளா தான் எடுத்து யூஸ் பண்றதை நான் பார்த்திருக்கிறேன். இன்னும் வல்லமே. அப்ப நான் யோசிப்பேன், எப்படி ஆண்டவரே, எப்படி நான் கேட்கும் போது, உபவாசத்துல இருக்கிறல, நீ 40 டேஸ் ஃபாஸ்டிங்ல இருக்கிறல, கண்டிப்பா ஆண்டவர் என்ன வல்லமே எடுத்து உபயோகப்படுத்துவார் என்ற ஒரு நிச்சயம் நம்மளுக்குள்ள இருக்கணுங்க. தயவு செய்து ஒரு பாரம்பரியமான காரியத்துக்குள்ள போகாதபடி இந்த நாட்களிலே ஆண்டவருக்கு அர்ப்பணித்து, ஆண்டவரே இந்த 40 நாட்களிலே உபவாசம் இருந்து என் வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லையே, என் வீட்டுக்குள்ள சில காரியங்கள் நடக்க வேண்டுமே ஆண்டவரே, என்னுடைய ஆபீஸ்ல சில காரியங்கள் நடக்க வேண்டுமே, என்னுடைய பிசினஸ்ல சில காரியங்கள் நடக்க வேண்டுமே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில அற்புதங்கள் நடைபெற வேண்டும் ஏசப்பான்னு சொல்லி நம்ம ஜெபிக்கத்தா இந்த ஜெபத்துக்கு அன்னைக்கு ஈஸ்டர் அன்னைக்கு நீங்க கொண்டாடுவீங்க.